ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 49. இன்றைக்கி அக்கா வந்து 49 தோசை என்னென்னா முருங்கைக்காய் தோசை. இது வந்து அக்கா 2 விசில் வச்சுருக்கேன். நல்ல பச்சை பச்சையே இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷு முருங்கைக்கானாலும் 2 விசிலில் இங்கே பாருங்கள் சதை அப்படி கையில் வருது. இதை நம்ம அந்த ஃப்ளஷ் உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துப்போம். டீஸ்பூன் வச்சு அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சதையை மட்டும் நம்ம இப்படி வலித்து எடுத்துடணும். இப்படி வலித்து எடுத்துருங்க. எல்லா சதையுமே எடுத்துகிட்டு அக்கா காமிக்கிறேன். இப்போ எல்லாத்துல உள்ள சதையை எடுத்துகிட்டேன். ஒரு 5-6 பீஸ் தான் அக்கா முருங்கை எடுத்துருக்கேன். 2 கரண்டி மாவு 2 தோசைக்குள்ள அளவு தான். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே பரவாயில்ல, நல்லா மசிச்சிடாதீங்க. அது கொஞ்சம் தோசையெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த விதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அக்கா இதில் என்ன சேர்த்துக்கிறேன்னா, சில பிள்ளைங்களுக்கு இது கிரீனிஸாக இருந்தால் என்ன ஒன்றும் தோசை சாப்பிட மாட்டாங்க. இது முருங்கை வந்து அந்த ஸ்கூல் போகும்போது வீட்டில் இருக்கும்போது இழுத்து சாப்பிட கஷ்டப்படுதுங்க. உள்ள சதையை சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிடவும் தெரியல, அதை எடுத்து சப்பி சாப்பிடவும் தெரியல. அதனால் அக்கா அதுக்கு கொஞ்சம் கேரட்டு போட்டுக்கிறேன். இது கேரட்டு பிடிக்கிற குழந்தைங்க இது விரும்பி அப்படியே சாப்பிட்ருவாங்க இந்த தோசையை. கொஞ்சமாக கேரட் எவ்வளோ மெலிசாக துருவி இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து சால்ட்டு வந்து அக்கா இந்த பாருங்கள் எவ்வளோ உண்டு. நம்ம மாவில் வேறு சால்ட் இருக்குது, அதனால் 2 சிட்டியே தான் சால்ட் இருக்கும் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வேறு ஒன்றுமே போடல. இது வந்து வீட்டில் சோம்பு போடுற கரைச்சி வச்சுருப்பேன், அது ஒரு 1/4 ஸ்பூன் கீழே ஒரு 2 சிட்டிகை. இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ அந்த கேரட்டு சோம்பு பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டேன் அக்கா. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து அக்கா 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 கரண்டி தான் எடுத்துருக்கிறேன் அக்கா. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். லைட்டாக நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். என் கல்லுக்கு லைட்டாக தடவுனா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் மேலே போட்டு திருப்பி போட போகிறதில்ல இந்த தோசை, அதனால் மேலே போட்டு நல்லா தடவி விடும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் பேஸ்ட்டை அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். இது ரொம்ப அயன் இருக்குது முருங்கைக்காய் முருங்கீரையில், அதையெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. அது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சேரணும் அப்படின்னு அந்த முருங்கையை அதை சப்பி அந்த தனியாக தோல்லேருந்து அந்த சதையை எடுத்து சாப்பிட தெரில. அதனால் நம்ம இப்படி பண்ணி தோசையாக கொடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப சத்தாயிடும். எல்லாத்தையும் நான் அக்கா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரேன். இப்போ அக்கா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அப்போ வெந்துடும். இந்த கேரட்டும் ரொம்ப மெலிசாக துருவி இருக்கும், வெந்துடும். இனிமேல் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கீழே கூட குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க அக்கா. இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கு நல்லெண்ணெய் தான் அக்கா, வீட்டில் செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா ஒரு கையில் கேமரா வச்சு எடுக்கிறனால. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, இன்னும் வேகணும். நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த முருங்கைக்காய் விதை வந்து அங்கங்கே இருக்கட்டும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை மடக்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாசனை சோம்புத்தூள் கண்டிப்பாக போடுங்கப்பா. இது வந்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க, அது போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரிலாம். அவ்வளோதான், தோசை நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே மடக்கி குழந்தைங்களுக்கு இதை அப்படியேவும் கொடுக்கலாம். சட்னி வீட்டில் செஞ்ச சாஸ் இருந்துன்னு தொட்டு சாப்பிட சொல்லுங்கள். இதில் காரம்லாம் நம்ம பெப்பர்லாம் போட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சாம்பார் காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சட்னி வச்சு கொடுத்துருங்க. தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் தோசை பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்டியாக நல்லா எல்லாமே வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. இன்றைக்கி அக்கா வீட்டில் இந்த முருங்கைக்காய் தோசைக்கு சைடிஷ் வந்து சொரக்காய் கூட்டு தான் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போட்டு இன்றைக்கி தான் சைடிஷாக ஊட்டி விடுவேன். அது கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். இது நல்லா வாசனையாக சோம்பு போட்டு பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு. சூடாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஆவி பறக்குது. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குமா. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ரதியக்கா சேனலில் இது 49 தோசை எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா சேனலில் போய் வெரைட்டி ஆஃப் தோசை 49 வரைக்கும் பாருங்கள். அக்கா சொன்ன எல்லா தோசையுமே நல்லா ஹெல்த்தியான தோசையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.